அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, எல்லா நேரமும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில நேரம் நமக்கு வீக் ஆஃப் ஆன மாதிரியும் மந்த் ஆஃப் ஆன மாதிரியும் இருக்கு இல்லையா? எவ்வளோதான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் நம்மளோட உடம்பு ஒரு நாள் ரெஸ்ட்டு கேட்கும். அந்த டைமிங்கில் நம்ம வேலைகளை யார் பார்க்குறது? கண்டிப்பாக நம்ம மட்டும்தான் பார்க்கணும் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நீங்கள் கேட்கலாம். நம்ம மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ எனக்கு இன்கேஸ்லாம் இல்லை, உண்மையாகவே எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4 நாள் எனக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சாக கூட இருந்திருக்கலாம், இன்னொன்று ட்ராவலிங்காக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காஃபு ஃபீவர் இந்த மாதிரி வந்துருச்சு. திருவண்ணாமலைக்கு வேறு ஒரு 3 ஹவர்ஸில் நடந்துருவோம் எப்பயும் கிரிவலம் போகும்போது. இந்த தடவை ஃபேமிலி குழந்தைங்கன்னு எல்லார் கூடயும் போகும்போது கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு பெயினாக இருந்திருக்கலாம். அதோடு எனக்கு அந்த காஃப் கொஞ்சம் அந்த கோல்டு எல்லாமே சேர்ந்தனால எனக்கு கொஞ்சம் ஆட்டி படைச்சிருச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த வேலையை ஒரு 4 நாள் வேலையை கொஞ்சம் தள்ளி வைப்போம் அப்படின்னு நினைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. 3 வேளை சமையலும் நம்ம தான் பண்ணியாகணும் இல்லையா? இப்போ என்னையை பார்த்தீங்கன்னா, நான் காலையில் சமைச்சேன்னா கண்டிப்பாக மத்தியானம் அதை தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் தனியாக சமைக்க போகிறதில்ல. அதே நைட்டு டிஃபன் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் நம்ம தான் பண்ணியாகணும். க்ளீனிங் நம்ம தான் பண்ணியாகணும். இப்போ காலையில் சாப்பிடாமல் இருக்க போகிறது இல்லையா? இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சா கண்டிப்பாக முடியாது. இல்லை சமையல் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு குக்கிங் மட்டும் முடிச்சுட்டு நம்ம பாத்திரங்கள் மட்டும் கழுவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டா நம்ம கிச்சன்லேருந்து எஸ்கேப் ஆகி ரெஸ்ட் எடுக்கலான்னாலும் முடியாது. பட் இது எப்படி ரெகுலராக பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ண முடியும். நமக்கு இப்போ நார்மலாக நம்ம ஒரு டெய்லி ஒரு 12 ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்க முடியும், இல்லை 12 ஹவர்ஸ் வேலை பார்க்க முடியும்னு நமக்கு தெரியும். அதே இந்த வீக் ஆஃபோ மந்த் ஆஃப் ஆன மாதிரி, அதாவது நம்ம உடல்நிலை சரியில்லை அப்படின்னா என்னால் ஒரு 1 ஹவர் வேலை பார்க்க முடியும், இல்லை 2 ஹவர்ஸ் வேலை பார்க்க முடியும்னு நம்ம உடம்புக்கு தெரியும் இல்லையா? அந்த டைமிங்கை நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கிட்டு அந்த 1 ஹவருக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டை ரொம்பவே க்ளீனாக வச்சுக்கிறது கண்டிப்பாக நம்ம டெய்லி அப்டேட் ஆகிப்போம். ஒரு 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் பண்ணக்கூடிய வேலையை ஒரு மணி நேரத்தில் நம்ம கடகடன்னு முடிக்கணும்னா கண்டிப்பாக முடிக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி டஸ்டின் இதெல்லாம் அன்னைக்கு செய்யாமல் மற்ற வேலைகள், இப்போ கிச்சனில் நமக்கு அதாவது குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா கையோடே ஒரு பக்கம் க்ளீன் பண்ணுறது, கையோடே ஒரு பக்கம் கிராசரி ஃபில் பண்ணுறது, கையோடே அந்த கிராசரி ஃபில் பண்ணுற இடத்த வைப் பண்ணுறது. இது எனக்கு தெரிஞ்சு உடல் நிலை சரியில்லாதப்ப அப்படின்னு கிடையாது, ரெகுலராகவே இதை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட வேலை 12 ஹவர்ஸோ இல்லை 8 ஹவர்ஸோ இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு பாதிக்கு பாதி குறையும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், அக்கா இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் நீங்கள் பண்ணலையா அப்படின்னு. கண்டிப்பாக நான் அந்த 4 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணலை. ஏன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ரெஸ்ட்டை என் உடம்புக்கு நான் கொடுத்துட்டேன்னா கிட்டத்தட்ட என்னால் 40 நாளைக்கு மேலே செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட்டை எனக்கு கொடுத்துட்டு, பட் க்ளீனிங் ஒர்க்கை நான் ரெகுலராகவே இப்போ வெளியில் கோலம் போடுறோம் இல்லையா, அந்த கோலம் போடுறது ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு டக்குன்னு எனக்கு ஒரு ஹாட் வாட்டரில் குளிச்சுட்டு, இந்த குளிர்காலங்களில் கூட நான் சுடுதண்ணியில் குளித்தது கிடையாது. மார்கழி மாதத்தில் கூட சுடுதண்ணியில் குளிக்க மாட்டேன். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் போய் சுடுதண்ணியில் குளிக்கிறது கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தால் கூட குளிச்சுட்டு ஒரு சிம்பிளாக தான் கோலம் போட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலை. பட் நம்ம அந்த 5:30க்கு மேலே பூஜை ரூமில் நான் விளக்கேற்றிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த க்ளீனிங் ஒர்க்கில் நான் பெண்டிங்கே வைக்கலை. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு 4 நாள் விட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு மேலே எனக்கு வேலை இழுக்கும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். இப்படி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா நான் குனிஞ்சுலாம் வச்சுக்கிட்டு இருக்கல, ஒரே தான் ஃப்ளாட்டாக உட்காந்துட்டு பொறுமையாக டிவியை பார்த்துக்கிட்டே தான் நான் தொடச்சேன். ஏன்னா ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். இப்போ உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியுது, என் உடம்புக்கும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் என்னால் கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது. இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இந்த இந்த ஸ்நாக்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. மிஞ்சி போனால் ஒரு ½ அன் ஹவரில் எல்லாமே முடிச்சிட்டேன். இதில் மொத்தத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 விளக்கு, ஒரு 2 கிளாஸ் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் டம்ளரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். அதெல்லாம் நான் ஸ்க்ரப் போட்டு க்ளீன் பண்ண மாட்டேன். அப்படியே லிக்விட் ஜெல்லை எடுத்துக்கிட்டு அப்படியே கையில் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு மிஞ்சி போனால் ஒரு ½ அன் ஹவரில் இதை முடித்தனால எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக அப்படியே ஹாலில் உட்காந்து ஒரு
ஹாரர் மூவி பார்த்துக்கிட்டே இதை க்ளீன் பண்ணி முடிச்சது அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டை பார்த்தா எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த மாதிரி பக்தியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை பார்த்தா நான் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பெரிய வீடு டியூப்ளெக்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தனியாக என் ஹஸ்பண்டே ஹாரர் மூவி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. தயவு செஞ்சு போடாத அப்படின்பாங்க. நீ எப்படி இவ்வளோ தைரியமாக இருக்கியோ அப்படின்பாங்க. தைரியம்னு சொல்கிறத விட என்னோடய மனசு நான் என்றைக்கும் அலைப்பாய விட்டதில்லை. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சில வேலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமும் கிடையாது. அழகாக டீப்பாய் க்ளீன் பண்ணியாச்சு. அதில் ஒரு சின்ன யோகா ஷீட்டு தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது தம்பியோடது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஸ்ட்டெல்லாம் விழுகும் இல்லையா, அந்த இடத்தையுமே சேர்த்து க்ளீன் பண்ணியாச்சு. இதை லாஸ்ட்டாக பெருக்கும்போது க்ளீன் பண்ணிடலாம், மொத்தமாக க்ளீன் பண்ணலான்னு நினச்சோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடமே திருப்பி மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி அந்த டஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம தொடச்ச இடத்துல எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். அதனால் அப்பப்போ அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பயுமே 24 ஹவர்ஸும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம வீடு ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னொன்று மற்றவங்களுக்காக இப்போ கெஸ்ட்டு வருவாங்க அதனால் க்ளீன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நம்மளே ஒரு கெஸ்ட்டு நினச்சிட்டு ரொம்ப அழகாக அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வேலை ஈஸியாக இருக்கும். மொத்தத்துக்கு இந்த வேலையெல்லாம் ஒரு ½ அன் ஹவர்லேயே முடிச்சாச்சு. க்ளீனிங்குமே ரொம்பவே ஈஸி தான். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏர்டைட்டாக இருக்கும். இந்த கண்டெய்னரில் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா ஒரு ட்ராப் சோப் லிக்விட், அதாவது டிஷ்வாஷிங் லிக்விடை ஊற்றிக்கிட்டு நல்லா நிறைய தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கிறேன். மொத்தத்துக்கு இந்த ஒரு 6 பாக்ஸ் இருக்குன்னா இந்த 6 பாக்ஸுக்குமே ஒரு ட்ராப் மட்டும்தான் ஊற்றுவேன். ஏன்னா இது ஸ்நாக்ஸ்லாம் வைக்கிறனால. அதே மாதிரி ரொம்ப இதில் ஸ்க்ரப்பர் போட்டு க்ளீன் பண்ணவே மாட்டேன். வெறும் கையாலே சுற்றி நம்ம கையை வச்சே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதை விட ஈஸியாக க்ளீன் பண்ணணுன்னா ஒரு ½ லிட்டர் தண்ணியில் ஒரே ஒரு ட்ராப் டிஷ்வாஷிங் லிக்விடை விட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணி எடுத்துகிட்டு ரன்னிங் வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் என்னென்னா நல்லா இதை ட்ரைன் பண்ண விட்டுட்டு இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தில் இதை ஃபுல்லாகவே தொடச்சிட்டு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கிளாஸ் கண்டெய்னர் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. அடுத்து கிச்சனுக்கு போயிடலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த 2 டம்ளர்லேயும் 2 எண்ணெய் வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஹாலில் டீப்பாய் மேலே ஒரு ஆயில் பாட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு கிளாஸ் கண்டெய்னர் பார்த்துருப்பீங்க, அதில் இருந்த எண்ணெய். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை விளக்கில் இருந்த எண்ணெய். ரெண்டுமே சேம் டைமில் ஊற்றுனது. பட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக க்ரீனாக இருக்கும், இன்னொன்று க்ரீனாகவே இல்லை. அந்த டம்ளரில் ஊற்றுனதுனால கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு அப்படி தெரியுது. ஒன்று மட்டும்தான் க்ரீனாக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா பித்தளை விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பச்சையாக மாற தான் செய்யும். என்னை பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு முறை விளக்கு க்ளீன் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனால் தினமும் இந்த மாதிரி ஒரு சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பித்தளை விளக்கில் ஊற்றுற எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளே பச்சை நிறமாக மாறிடும். உடனே அந்த எண்ணெயை நம்ம கீழே ஊற்றிடணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க பச்சை நிறமாக மாறிடுச்சுன்னா உடனே கீழே ஊற்றிடுங்க, இல்லைன்னா அந்த எண்ணெயை மாற்றிடுங்க, அப்படி இல்லைன்னா தர்த்திரியம் தாண்டவம் ஆடும் இப்படிலாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் அப்படின்னா விளக்கில் இருக்கிற எண்ணெய் பச்சை நிறமாகுதுன்னா அது விளக்கோட தன்மை தான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் வாரம் ஒரு முறை இல்லை 10 நாளைக்கு ஒரு முறை கூட பூஜை ரூமையும் விளக்குகளையும் க்ளீன் பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.